நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இது என்னுடைய 850வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஷெல்ஃபை ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஷெல்ஃபை பார்க்கும்போது இந்த புக்கு கழுதப்பட்டது. மகாபைரவர் திருவாபுடதி ராவதி போட்ட புஸ்தகம் அது. இந்த புஸ்தகத்தில் இருந்து பார்க்க போகிறோம். பைரவ மூர்த்தியை பற்றி நம்ம அவ்வளோவா பேசப்படாத வரைக்கும் பேச போகிறோம். பைரவர் யார்? ஈஸ்வரனோட புத்திரன்தான் பைரவர். இப்போ இந்த சிவஸ்வரூபங்களை சொல்லும்போது 64 விதமான சிவ வடிவங்கள் சொல்லியிருக்கு. அதில் இந்த பைரவர், ஆபத்தோரணர், இந்த மாதிரி சில பேர்கள்லாம் பைரவருடைய ரூபங்களில் வருது. அது என்னன்னு பார்த்துடலாம். சிவபெருமானின் 64 பலவகை திருமேனிகள்: லிங்கம், லிங்கோத்பவர், முகலிங்கம், சதாசிவர், மகா சதாசிவர், உமா மகேஷர், சுகாசனர், உமேஷர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகர், ரிஷபாரூடர், ரிஷபாந்திகர், புஜங்க லலிதர், புஜங்க திராசர், சந்தியா நிறுத்தர், சதா நிறுத்தர், சண்டதாண்டவர், கங்காதரர், கங்கா விசர்ஜனர், திரிபுராந்தகர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரீஸ்வரர், கஜாயுக்தர், ஜுவராபக்னர், ஸ்ராஸ்திரூலஹரர், பாசுபதர், கங்காளர், கேசவாத்தர், பிக்ஷாடனர், சிம்மக்னர், சண்டேசு அனுக்கிரகர், தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, காலாந்தகர், காமதகரர், லகுலேஸ்வரர், பைரவர், ஆபத்தாரணர், வடுகர், க்ஷேத்திரபாலகர், வீரபத்ரர், அகோரர், தக்ஷயஜ்ஞ ஹதர், கிராதர், குருமூர்த்தி, அஸ்வாரூடர், கஜாந்திகர், ஜலந்திரவதர், ஏகபாதர், திரிபாதர், ஏகபாதாத்ரி, கௌரி பரப்பிரதர், சக்கரதானர், கௌரி லீலாமன்விதர், விஷாபகரணர், கருடாந்தகர், பிரம்மசரச்சேதர், கூர்ம சம்ஹாரர், மத்ஸ சம்ஹாரர், வராக சம்ஹாரர், பிரார்த்தனர், ரத்த பிக்ஷா பிரதானர், சிஷ்யபாவ மூர்த்தின்னு 64 விதமான மூர்த்தங்கள், சிவமூர்த்தங்கள் சொல்லியிருக்க. இதிலேயே வந்து ஒரு 5க்கும் மேற்பட்ட பைரவ மூர்த்தங்கள் வந்துடுது. உதாரணமாக 38 பைரவர், ஆபத்தாருணர், வடுகர், க்ஷேத்திரபாலகர், இதெல்லாம் வந்து பைரவ மூர்த்தியுடைய அவதாரங்கள். க்ஷேத்திரபாலகன்ற மூர்த்தி நம்ம தெரியாது. இதுதான் க்ஷேத்திரபாலகர். எப்படி இருக்கார் பாருங்க. நாய்வாக சுரமாக நாய் நமக்கு வருது. கையில் இருக்க ஆயுதங்களை மாறுதல். டமருகம், சூலம், கபாலம், பால் வச்சுட்டு. இப்போ இந்த பைரவர் சொல்லும்போது அஷ்ட பைரவர்கள் சொல்லிருக்கு. அஷ்ட பைரவர்கள் யார் என்ன பார்க்குறோம். அதாவது இங்கே கூட தாமல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து கௌரி அம்பா சமேத வராகேஸ்வரர் இருக்குது. பெரிய ராஜகோபுரத்தோடு இருக்கும். மெயின் ரோட்டில் போகும்போது பெங்களூர் ரோட்டில் இந்த தாமலில் உள்ள நுழையும் போது ஃபஸ்ட்டு இந்த வராகீஸ்வரர். இந்த வராகீஸ்வரர் கோவிலில் 8 தூண்கள் அஷ்டபைரவர் இருப்பாள். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், ஷண்ட பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்வ பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். இவர் வந்து அஷ்டபைரவர்கள் வரா. இப்போ இந்த வந்து நம்ம அர்ச்சனைகள் சொல்லும்போது, இப்போ முருகப்பெருமானுக்கு சொல்லும்போது இந்த ஷண்முகார்ச்சனை பண்ணுவாள். ஆடியத்தி கோவிலோட ஷண்முகார்ச்சனை நடக்கும். அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு ஏகாதசி ருத்ரம் பண்ணுறோம். அப்போ பைரவர் சொல்லும்போது இந்த அஷ்டபைரவ வழிபாடு ரொம்ப சத்தியாக சொல்லியிருக்கு. அஷ்டபைரவருக்கு பைரவருக்குரிய வழிபாடு நேரம் நள்ளிரவு ஆகும். இந்த காலத்தில் பராசக்தி பைரவி என்ற பெயரிலும் நடனமாடுகிறாள். அவருடன் பெருமான் பைரவராக வீற்றிருக்கிறார். பரம ஞானிகளும் யோகிகளும் தமது
தூக்கத்தை விடுத்து அந்த வேளையில் தியானத்தில் திரிபுர பைரவியையும் தியானிக்கின்றனர். அபிராமி பட்டர் யாமம் பைரவர் ஏந்தும் பொழுது என்று பாடுகின்றார். தொடர்ந்து விழிப்புணர்வோடு வேண்டுபவருக்கு நள்ளிரவில் திருவடி தரிசனம் தருபவர் பைரவி என்று அருள்வதும் இங்கு எண்ணத்தக்கதாகும். யாமம் நள்ளிரவு. சீர்காழியில் வடுகநாதருக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சிறப்பு வழிபாடு செய்ப்பதை குறிப்பிடப்படுறது. அஷ்டபுத்தியார்ச்சனை. சிவபெருமானுக்கு பஞ்சமுக அர்ச்சனையும் பராசக்திக்கு நவசக்தி அர்ச்சனையும் முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனையும் செய்யப்படுவது போல் பைரவமூர்த்திக்கு அஷ்டபுத்தியார்ச்சனை என்று செய்யப்படுகிறது. அப்போ 8 வித மலர்கள் தளிர் இலைகளை கொண்டு 8 சிவாச்சாரியர்கள் சூழ்ந்து பைரவரை அர்ச்சனை புரிகின்றனர். பிறகு 8 விதமான பட்சணங்களும் 8 விதமான அன்னங்களும் நிவேதிக்கப்படுகின்றன. பின்பு 8 ஆரத்திகளை கொண்டு தீபாரதி காட்டப்படுகிறது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ சமித்துக்கள் எடுத்துட்டா ஹோமத்துக்கு அரசு, ஆல், புரசு, நாயுருவி, வன்னி, உமா, அருகு, பலா. இது 8 விதமான சமித்துக்கள். பட்சணங்கள் சூயம், அப்பம், வெள்ளையப்பம், தேன்படை, பாயாசம், தேன்குழல், எள்ளுருண்டை, அதிரசம். இது பட்சணங்கள் நைவேத்தியம். 8 அர்ச்சனை மலரும் தளிரும் பில்வம், நொச்சி, மரு, மல்லி, மறிக்கொழுந்து, சம்பங்கி, பிச்சி, தாமரை. இது மலர்கள். ப்ளஸ் தளிர்கள். அன்னங்கள் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பால் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், எள்ளு சாதம், சம்பா சாதம். சம்பா சாதம்ன்றது மிளகு சீரகம் போட்டு நெய்யில் பண்ணுறது. அஷ்டபைரவர்கள். சிவபெருமானின் வீர செயல்கள் 8 ஆகும். அல்லது அவரது வீர வேட்பாளர் கிழங்கு பைரவரும் 8 உருவங்கள் தாங்கி அன்பர்களுக்கு அருபாலிக்கின்றனர். இவர் 8 திருமேனிகளின் முறையே அஜிதாங்கர், ருரு, சண்டன், உன்மத்தன், கபாலன், பீஷணன், குரோதன், சம்ஹாரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் சிவபெருமானின் அஷ்டமூர்த்தங்களாகிய பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன், ஆன்மா என்ற 8லும் நீங்காது நின்று அன்பர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இந்த எண்மருக்கும் தேவியாக திகழ்பவர்கள் அஷ்டமாதர்கள். இவர்கள் முறையே பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, சண்டிகா. சாமுண்டி வேற, சண்டிகா வேற. இந்த அந்தகாரத்தின் பொருட்டு சிவபெருமானால் தேவியிலிருந்து சக்தியிலிருந்து தோன்றிவிட்டவர்கள். பின்பு அஷ்டபைரவர்களுக்கு தேவியராக அளிக்கப்பட்டவர்கள். அஷ்டபைரவர்களுக்கு இவ்வாதான் மனைவியாக ஆறா. சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் பலம்புரி மண்டபம் என்ற சந்நிதி உள்ளது. இங்கு 8 பைரவர்களும் திருவுருவங்கள் அமைத்து வழிபடப்படுகிறது. இந்த நிலையை பிற ஆலயங்களே காண முடிவதில்லை. அஷ்டபைரவர்கள் அநேக வீர செயல்கள் செய்தனர். அவை உலக நன்மையின் பொருட்டு செய்யப்பட்ட வீர செயல்களாகும். என்றாலும் அதனால் பல உயிர்கள் துன்புற்றன என்பதால் அவர்களுக்கு பாவம் உண்டாயிற்று. அது நீங்கும் பொருட்டு அவர்கள் காஞ்சிபுரம், காஷி முதலிய ஊர்களில் தம் பெயரால் லிங்கம் அமைத்து வழிபட்டனர். அவர்கள் பெயராலே அஷ்டபைரவர்கள் என்பது அஷ்டபைரவ ஈஸ்வரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஷ்டபைரவர்களின் திருவுருவச் சிலை வர்ணனைகளை சாரஸ்வத்தியம், ரூபமண்டலம், ஸ்ரீ சத்துவநிதி முதலிய நூல்களில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. 3 கண்களை உடையவர்கள், பாம்புகளையும் மணிச்சரங்களுடையும் வைர வைடூரிய ஆபரணங்களையும் அணிந்தவர்கள், தலையில் தீமுடி சுடர்முடி கொண்டவர்கள். அசிதாங்க பைரவர் கர்நீலம் கொண்டு அக்ஷமாலை, கண்டி, கமண்டலம், கத்தி ஆகியவற்றை ஏந்தி பிராமியிடம் காணப்படுகிறார். அன்னவாகத்தை வீட்டிருக்கிறார். சில சமயம் இவர் 4 முகங்கள் கொண்டவராகவும் கருதப்படுகிறார். ருரு பைரவர் மான், மழு, கத்தி, கபாலம் ஏந்தி ரிஷப வாகனத்தில் மகேஸ்வரியுடன் தென்கிழக்கு திசையில் வீற்றிருக்கிறார். பொன் வண்ணத்தினராய் உன்மத்த பைரவர் தண்டம், ஏர், உள்படை, கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தி வராகி தேவியுடன் குதிரை வாகனத்தில் மேற்கு திசையில் காவல் புரிகிறார். குரோதன பைரவர் கருப்பு வண்ணத்தினால் சங்கு, சக்கரம், பானபாத்திரம், தண்டம் ஆகியவற்றை ஏந்தி வைஷ்ணவியுடன் கருட வாகனத்தில் தென்மேற்கு பகுதியில் வீற்றிருக்கிறார். பொன்னிறம் கொண்ட சண்ட பைரவர் சக்தி, குலிசம், கத்தி, கபாலம் ஏந்தி மயில் வாகனத்தில் கௌமாரியுடன் தென் திசையில் எழுந்தெழுதியிருக்கிறார். பத்மராக வண்ணத்தில் பிரகாசிக்கும் கபால பைரவர்
மேற்கரங்களில் 2 இடியை உணர்த்தும் வஜ்ரத்தையும் இந்திர நீல கற்களான அடிபடைந்து இந்திராணி ஐந்திரியுடன் ஐராவதத்தில் கிழக்கு திக்கில் பவனி வருகிறார். பீஷண பைரவர் சிவப்பு நிறத்தினர், சூலம், உலக்கை, கத்தி, கபாலமேந்தி பூதி வேதாளங்கள் சூழ பைரவியான சாமுண்டியுடன் சிங்க வாகனத்தில் வடது திசையில் பெற்றிருக்கிறார். 8வதான சம்ஹார பைரவர் வெண்மையான நிறம் கொண்டவர். சூலம், டமரகம், சங்கு, சக்கரம், கதை, கத்தி, கபாலம், குருவால், பாசம், அங்குசம் என்ற 10 ஆயுதங்கள் கொண்டு 10 கரங்களில் ஏந்தியவர்களாக சண்டிகா தேவியுடன் நாய் மீது வலம் வருகிறார். வருணபந்ததி என்ற நூலில் அஷ்டபைரவர்களை பற்றி விவரங்கள் காணப்படுகின்றன. இந்த அஷ்டபைரவர்கள் கடுமையான தோற்றமுடையவர்கள் என்றாலும் அம்பர்களுக்கு அளப்பரிய வரங்கள் தரும் கிருபாமூர்த்திகள். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி அள்ளி தருவார்கள். ஆலயங்களில் நடைபெறும் பைரவ பூஜையில் ஒரு அங்கமாக அஷ்ட பைரவ பூஜையை நடத்தப்படுகிறது. பைரவர் பஞ்சாசனத்திலும் மண்டலத்திலும் இவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். அஷ்ட பைரவர்கள் எழுந்தருளிய தலங்கள் சிலவற்றை காணலாம். காசி நகரத்து அஷ்டபைரவர், காசியில் அஷ்டபைரவர்கள் எழுந்துள்ளனர். அனுமான் காட்டில் குரு பைரவரும், துர்கா மந்திரில் சண்டபைரவரும், விருத்த காளேஸ்வர ஆலயத்தில் அமிர்த குண்டத்துக்கு முன்புறம் அஜிதாங்க பைரவரும், லட் பைரவர் கோவிலில் கபால பைரவரும், காமாஷாவில் வடுக பைரவரும் என்னும் பெயரில் குரோதன பைரவரும், தேவரா கிராமத்தில் உன்மத்த பைரவரும், திரிலோச்சன கஞ்சு அங்கே சங்கர கங்கார பைரவரும் எழுந்துள்ளிருந்தனர். 8வதான பீஷண பைரவர் காஷிபுராவில் இருக்கின்றார். இவரை பூத பைரவர் என்று அழைக்கின்றனர். சீர்காழி அஷ்டபைரவர், சீர்காழியில் தெற்கு பிரகாரத்தில் வலம்புரி மண்டபத்தில் குற்றாலம் அஷ்டபைரவர், குற்றாலம் சித்திர சபையில் படமாக வரைஞ்சிருக்கு. நகரத்தார் சீமை அஷ்டபைரவர், நகரத்தார் சீமையில் திருப்பத்தூர், பிள்ளையார்பட்டி அடுத்துள்ள பைரவன்பட்டி, அழகாபுரி, பெரிச்சிக்கோவில், திருமெய்ஞானபுரம், பைரவன்பட்டி, காரையூர், நடுமரம், இலுப்பைக்குடி என்ற ஊர் 8லுமே அஷ்டபைரவர் ஊராகும். பைரவரின் 8 நாமங்கள்: சட்டநாதன், தண்டபாணி, புழுகாளி, ஆபத்தாரணன், காலபைரவன், அந்தரன், ஆனந்தன், மகாபைரவன். அஷ்டபைரவர் என்னென்ன ஆயுதம் வச்சுருக்காங்கன்னா கத்தி, பானபாத்திரம், ருத்ராட்ச மாலை, கமண்டலம், டங்கம், பானபாத்திரம், குருவாள், வில், பானம், சங்கு, சக்கரம், கதை, உலக்கை, கேடயம், கபாலம், சூலம், டமரகம், கட்வாங்கம், பாசம், அங்குசம்லாம் வச்சுட்ருக்கா. எப்பயுமே சிவாலயத்துக்கு போனால் பைரவரை வழிபாடு பண்ணாமல் வரக்கூடாது, பிரயோஜனப்படாது. ஸோ கட்டாயம் நம்ம நித்தியப்படியே ஆத்திர பூஜை பண்ணும்போது ஸ்ரீவித்யா பூஜையில் கூட நம்மளுடைய சாதகனுடைய வலது பக்கத்தில் நம்ம கிழக்க பார்த்து கொண்டிருக்கோம்னா நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறது பத்ரகாளி. ஓம் பம் பத்ரகாளி நமக. அடுத்து இந்த பக்கம் இடது பக்கத்தில் பார்க்குறது பைரவர் இருக்கார். ஓம் பம் பைரவாய் நமக. மேலே லம்போதரர் கணபதி. ஓம் லம்போதராய் நமக. புஷ்பத்தை போட்டு தான் விநாயகர் பூஜையில் பூஜையை ஆரம்பிக்கிறோம். இவன் துவாரசக்தியாக இருக்காவா, பைரவரம், பத்ரகாளியும் பைரவரம். ஸோ இதை சொல்லி பைரவருடைய இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் சொல்லி இன்றைக்கி அஷ்டபைரவத்தை பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த நூல் போட்டது திருவாபுர ஆதீனம். நிறைய விஷயங்கள் என்சைக்ளோபீடியா பைரவர் இது. இந்த புத்தகத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதனோட விலை 550 ரூபா. இது வாங்கி 5 வருஷம் ஆகிடுத்து வாங்கி. சரி, இப்போ இது வரைக்கும் பைரவர் பார்த்துருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஷ்டமியில் பைரவர் வழிபாடு சிறந்தது. இந்த பிரம்மாரண்ய நிதி சொல்ல ஆரண்ய நிதியில் இருக்கிற 5 க்ஷேத்திரமும், அதாவது பஞ்சபிரம்ம க்ஷேத்திரத்தில் எல்லாத்தையுமே பைரவர் பாட்டுட்டு ராமகிரி, சுருட்டப்பள்ளி, ஆரணி, அரியத்துறை, சிந்தாமணி, இந்த 5த்துலேயுமே பைரவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பைரவரை வழிபட்டால் அதில் குழந்தை பிறக்கும். குழந்தையே இல்லாதவர்களுக்கு பைரவர் வழிபாடு சாலை சிறந்துன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.